அண்மைச் செய்தி. அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டுகளை வருவாய்த்துறையினரை நடத்த வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டுகளை வருவாய்த்துறையினரை நடத்த வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். விவரங்கள் என்ன? வணக்கம். அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டுகளை வருவாய்த்துறை நடத்த வேண்டும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டுகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் கிராம குழுக்கள் நடத்துமாறு கோரிக்கையை ஏற்க இயலாது. ஆனால் வருவாய்த்துறை கிராமத்தின் அனைத்து சமுதாய பிரதிநிதிகளை கொண்ட அறிவியல் அமைத்து அவர்களை இணைத்து நீதிமன்றம் அளித்த வழிகாட்டு நெறிமுறையின்படி ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவை அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு குழுவை நடத்தவும் போதிய கால பாதுகாப்பு வழங்கவும் கோரிய வழக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றும் ஐபிஎல் மேட்ச் அல்ல. பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. சில தனிநபர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியதால் ஏற்பட்ட குளறுபடிகளே பல பிரச்சனைகளும் காரணம் அமைந்து ஆகவே ஜல்லிக்கட்டு வருவாய்த்துறை நடத்தப்படுவது நல்லது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த முருகன் உயர்ந்த மதுரை அமர்வில் இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாவை அவனியாபுரம் கிராம ஜல்லிக்கட்டு குழுவை நடத்தவும் போதிய காவல் வழங்குவது வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே ராமகிருஷ்ணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கே கண்ணன் என்பவரையும் மனுவில் சேர்க்க கோரிய வழக்கு தரப்பில் அவனியாபுரம் பகுதியில் ஏராளமான சமூகத்தை சேர்ந்தவர். இதனால் பிரச்சனை இருந்ததாலே நீதிமன்றம் 2 குழு அமைத்து நடத்தியது தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இது ஐபிஎல் மேட்ச் அல்ல, பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. சில தனிநபர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தியதால் ஏற்பட்ட குளறுபடிகளை பல பிரச்சனைகளும் காரணமாக அமைந்து ஆகவே ஜல்லிக்கட்டு வருவது நடத்தப்படுவது நல்லதாக கூட. தொடர்ந்து அரசு ஜல்லிக்கட்டு விழாவை ஒருங்கிணைத்து நடத்தும் போது தனிநபர் நடத்தக்கூடிய மனு எப்படி பரிசீலிக்க இயலும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். மனிதர் தரப்பில் பாலமேடு பகுதியில் அறிவுரை குழு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனிதர் தரப்பில் அனைத்து சமூகத்திலும் கொண்ட அறிவுரை குழு அமைத்து நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதி அரசு தரப்பில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை விதிகளின்படி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களுக்கு அறிவிப்புகள் அமைத்து நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் பகுதி ஜல்லிக்கட்டுகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் கிராம குழுக்கள் நடத்துமாறு ஒரு கோரிக்கையை வழங்க இயலாது. ஆனால் வருவாய்த்துறை கிராமத்தை அனைத்து சமூகத்தினர் அறிவிப்புகளை அமைத்து நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.